திமுக கம்யூனிஸ்டுகள் செய்யக்கூடிய வெறுப்பு பிரச்சாரம், இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய பிரச்சாரத்தை இந்திய மக்கள், இந்திய முஸ்லிம்கள், இந்திய கிறிஸ்தவர்கள் முறியடிப்பார்கள். இன்னைக்கு கேரள மாநிலத்துல தேர்தல்ல கிறிஸ்தவர்கள் எல்லாம் பிஜேபி ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அங்க லவ் ஜிகாத் நடவடிக்கை, அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் கன்னியாகுமரியிலும் நல்ல கிறிஸ்தவர்கள் பாரதிய ஜனதாவை ஆதரிப்பார். தேசபக்தி உள்ள அப்துல் கலாம் மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த அவரை நேசிக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதாவை ஆதரிப்பார். கலாம் என்றாலே கழகம்னு அப்துல் கலாமை வெறுக்கக்கூடியவங்க நிச்சயமா பிஜேபி எதிர்ப்பாங்க. அவங்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. இப்ப அவங்களுடைய பிரச்சார ஏஜென்ட்டாக மாறிட்டாரு கமலஹாசன். ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக, நல்ல சினிமா பட வாய்ப்புக்காக, அறிவாலயத்திற்கு அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க அதை பத்தி பிஜேபிக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்திலே இன்றைக்கு அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் எழுதுறது பேசுறதெல்லாம் பாருங்க. இன்னொரு பக்கம் இப்ப ஜோசப் விஜய் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுக கூட்டணியை தோற்கடிக்கக்கூடிய பொறுப்பை ஜோசப் விஜய் எடுத்துக்கிட்டார். ஏன்னா சபைகளே இப்ப ரெண்டா நிக்குது. நேரடியாக கிறிஸ்தவராக இருக்கிற ஜோசப் விஜய்க்கு ஆதரவு, கடலோர மீனவ மக்கள் ஜோசப் விஜய்க்கு ஆதரவு, அந்த பிரச்சாரத்தை சபைகளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நாள் திமுக அந்த கிறிஸ்தவ சபைகளெல்லாம் கண்ட்ரோல வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஜோசப் விஜய் அந்த ஓட்ட சிதறடிக்கிறார். அதனால கன்னியாகுமரியில் 6 தொகுதியிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஜோசப் விஜயுடைய கட்சி ஒரு சீட் கூட ஜெயிக்காது, எல்லா இடத்துலையும் டெபாசிட் போகும். அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள், ஏன்னா அந்த கட்சியினுடைய செல்வாக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. கரூர் நெரிசல் சாவு, அதுக்கப்புறம் அந்த தொண்டர்களுடைய நடவடிக்கை, அதனை தொடர்ந்து ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய மனைவியை குறித்து அது ஒர்த்து இல்லைன்னு பேசுனது. இப்ப எல்லாம் கட்சிக்காரன் போல தேர்தல் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இந்த ஆளு தனி விமானத்துல வளகாப்புக்கு போறான். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால ஜோசப் விஜய் தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள். நாம் தமிழர் கட்சி இருக்குது. இந்த நாம் தமிழர் கட்சி என்னன்னா, அவங்களும் மறைமுகமாக, இப்ப ஜோசப் விஜய் நேரடியாக திமுகவுடைய ஒரு டீமா செயல்படுறாரு. அவருடைய ஜனநாயகன் படம் அதை திமுக அந்த சன் டிவி நிறுவனம் தான் சேட்டலைட் உரிமை வாங்கியிருக்குது. திமுகவுக்கும் அவருக்கும் நல்ல நெருக்கம் இருக்குது. ஆனா நம்மால் இருக்காரு, இவரு மறைமுகமா திமுக உதவுறாரு. இவர் வாங்கக்கூடிய ஓட்டெல்லாம் என்ன திமுக எதிர்ப்பு ஓட்டு தானே. திமுக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் ஏடிஎம்கே பிஜேபி கிடைச்சாதானே திமுகவை தோற்கடிக்க முடியும். ஆக திமுகவுக்கு மறைமுகமான ஒரு டூல் கிட்டா நாம் தமிழர் கட்சியும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இவங்கெல்லாம் எத்தனை பேர் செயல்பட்டாலும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை வெற்றியை தடுக்க முடியாது. எடப்பாடி முதலமைச்சராவதை திமுக கம்யூனிஸ்டுகள் செய்யக்கூடிய வெறுப்பு பிரச்சாரம், இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய பிரச்சாரத்தை இந்திய மக்கள், இந்திய முஸ்லிம்கள், இந்திய கிறிஸ்தவர்கள் முறியடிப்பார்கள். இன்னைக்கு கேரள மாநிலத்தில் தேர்தல்ல கிறிஸ்தவர்கள் எல்லாம் பிஜேபி ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அங்க லவ் ஜிகாத் நடவடிக்கை, அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் கன்னியாகுமரியிலும் நல்ல கிறிஸ்தவர்கள் பாரதிய ஜனதாவை ஆதரிப்பார். தேசபக்தி உள்ள அப்துல் கலாம் மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த அவரை நேசிக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதாவை ஆதரிப்பார். கலாம் என்றாலே கழகம்னு அப்துல் கலாமை வெறுக்கக்கூடியவங்க நிச்சயமா பிஜேபி எதிர்ப்பாங்க. அவங்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. இப்ப அவங்களுடைய பிரச்சார ஏஜென்ட்டாக மாறிட்டாரு கமலஹாசன். ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக, நல்ல சினிமா பட வாய்ப்புக்காக, அறிவாலயத்திற்கு அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க அதை பத்தி பிஜேபிக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்திலே இன்றைக்கு அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் எழுதுறது பேசுறதெல்லாம் பாருங்க. இன்னொரு பக்கம் இப்ப ஜோசப் விஜய் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுக கூட்டணியை தோற்கடிக்கக்கூடிய பொறுப்பை ஜோசப் விஜய் எடுத்துக்கிட்டார். ஏன்னா சபைகளே இப்ப ரெண்டா நிக்குது. நேரடியாக கிறிஸ்தவராக இருக்கிற ஜோசப் விஜய்க்கு ஆதரவு, கடலோர மீனவ மக்கள் ஜோசப் விஜய்க்கு ஆதரவு, அந்த பிரச்சாரத்தை சபைகளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நாள் திமுக அந்த கிறிஸ்தவ சபைகளெல்லாம் கண்ட்ரோல வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஜோசப் விஜய் அந்த ஓட்ட சிதறடிக்கிறார். அதனால கன்னியாகுமரியில் 6 தொகுதியிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஜோசப் விஜயுடைய கட்சி ஒரு சீட் கூட ஜெயிக்காது, எல்லா இடத்துலையும் டெபாசிட் போகும். அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள், ஏன்னா அந்த கட்சியினுடைய செல்வாக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. கரூர் நெரிசல் சாவு, அதுக்கப்புறம் அந்த தொண்டர்களுடைய நடவடிக்கை, அதனை தொடர்ந்து ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய மனைவியை குறித்து அது ஒர்த்து இல்லைன்னு பேசுனது. இப்ப எல்லாம் கட்சிக்காரன் போல தேர்தல் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இந்த ஆளு தனி விமானத்துல வளகாப்புக்கு போறான். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால ஜோசப் விஜய் தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள். நாம் தமிழர் கட்சி இருக்குது. இந்த நாம் தமிழர் கட்சி என்னன்னா,
அவங்களும் மறைமுகமாக, இப்ப ஜோசப் விஜய் நேரடியாக திமுகவுடைய ஒரு டீமா செயல்படுறாரு. அவருடைய ஜனநாயகன் படம் அதை திமுக அந்த சன் டிவி நிறுவனம் தான் சேட்டலைட் உரிமை வாங்கி இருக்குது. திமுகவுக்கும் அவருக்கும் நல்ல நெருக்கம் இருக்குது. ஆனா நம்மால் இருக்காரு, இவரு மறைமுகமா திமுக உதவுறாரு. இவர் வாங்கக்கூடிய ஓட்டெல்லாம் என்ன திமுக எதிர்ப்பு ஓட்டு தானே. திமுக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் ஏடிஎம்கே பிஜேபி கிடைச்சாதானே திமுகவை தோக்கடிக்க முடியும். ஆக திமுகவுக்கு மறைமுகமான ஒரு டூல் கிட்டா நாம் தமிழர் கட்சியும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இவங்க எல்லாம் எத்தனை பேர் செயல்பட்டாலும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை வெற்றியை தடுக்க முடியாது. எடப்பாடி முதலமைச்சராவதை தடுக்க முடியாது.